வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இன்னில இருந்து கோகுலாஷ்டமிக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம் இல்லையா, அதே மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபியோட தான் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணலாம். இதுக்கு பெருசா பாகுபதம் எதுவும் தேவையில்லை. ரொம்ப அதிகமா நெய் கொட்டி ரொம்ப நேரம் கிளறணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ணக்கூடிய அவல் லட்டு. அவல் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்வீட் வேற, நமக்கும் பண்றது ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த கோகுலாஷ்டமிக்கான அவல் லட்டு எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். நம்ம இதுல 2 கப்பு கெட்டி அவல் சேர்த்துக்கலாம். இந்த அவலை நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிப்போம். 2-3 நிமிஷத்துல இது நல்லா ரோஸ்ட் ஆயிடும். அவல் நல்லா வறுபட்டாச்சு. இப்படி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கைக்கு நல்லா இப்படி முறுமுறுன்னு இருக்கும். பாருங்க, சவுண்ட் கேக்குது. இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துப்போம். அதே கடாயில 1 கப்பு தேங்காய் துருவல். தேங்காயில் இருக்கிற ஈரம் போற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இதை போல தேங்காயை நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா அந்த அவல் லட்டு 4-5 நாள் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். இப்ப இதை நல்லா வறுத்தாச்சு. நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். 1/4 கப்பு வறுத்த வேர்க்கடலை இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு இது கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம 1 கப்பு அவல் அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1/2 கப்பு புடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கணும். 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் பாருங்க நல்லா கரைஞ்சாச்சு. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நெய் சூடானதும் ஒரு 10-15 முந்திரி பருப்பு, இது நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். முந்திரி பாருங்க லேசா கலர் மாற ஆரம்பிச்சாச்சு. ஒரு 10-15 திராட்சை சேர்த்துப்போம். இந்த திராட்சை வறுபடுறதுக்குள்ள முந்திரி இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர்ல வறுபட்டுடும். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டாச்சு. இதை நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். நம்ம கொதிக்க வச்சிருக்கிற வெள்ளை தண்ணியை நம்ம இதே கடாயில ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். இது பாகு எதுவும் வர வேண்டியதுல நல்லா கொதிச்சு நுரைச்சி வந்தா போதும். வெள்ளை தண்ணி பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதை நம்ம கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த அளவுக்கு கொதிச்சா போதும், பாகு எதுவும் வர வேண்டியது இல்லை. நம்ம வறுத்த அவல இந்த மாதிரி நான் ரவா மாதிரி பொடிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி பொடிச்சுக்கணும். இந்த ரவாவை இந்த வெள்ளை தண்ணியில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பாக்கிறதுக்கு தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 நிமிஷத்துல நல்லா இறுகி வந்துடும். பாருங்க நல்லா இறுகி வர ஆரம்பிச்சாச்சு. இப்ப பாருங்க நல்லா திக்கான ஒரு அல்வா பதத்துக்கு வந்தாச்சு. கரண்டில இருந்து உண்மையா இது போல விழும். ஸ்டவ் ஃபிளேம் சிம்ல வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய், வறுத்து பொடிச்சு வச்சிருக்கிற வேர்க்கடலை பொடி, பிரசாதம் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன பீஸ் ரொம்ப குட்டியா பாத்தீங்களா இந்த அளவுக்கு பச்சை கற்பூரம் இப்படி மேஷ் பண்ணீங்கன்னா பாருங்க இப்படி பவுடர் ஆயிடும். இந்த பவுடரை சேர்த்துடலாம். ஒரு 3-4 தடவை இப்படி கிரேட் பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப அதிகம் வேண்டாம், கம்மியா இருந்தாதான் அந்த பிளேவர் நமக்கு நல்லா இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் நெய். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வறுத்த வேர்க்கடலை பொடி சேர்த்திருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலா பாதாம் முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, அதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதையும் பொடிச்சு போட்டா ரொம்பவே ரிச்சா இருக்கும். பாருங்க நல்லா இறுகி வந்தாச்சு. கையில ஒட்டாம இருக்கு பாருங்க. இப்படி உருட்டுனா அழகா உருட்ட வருது. கையில கொஞ்சம் கூட ஒட்டலை. இந்த மாதிரி வந்துரும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிடிச்ச சைஸ்ல லட்டு மாதிரி நம்ம பிடிச்சுக்கலாம். இப்ப கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது. நம்ம நெய்ல வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். கையில கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நமக்கு பிடிச்ச சைஸ்ல லட்டு மாதிரி பிடிச்சுக்கலாம். இது ஈஸியா பிடிக்க வந்துடும். சூப்பரா லட்டு ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க கிருஷ்ணருக்கான அவல் பிரசாதம் சூப்பரா ரெடி ஆயாச்சு. இப்ப சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணிடலாம். அவல் லட்டு பாருங்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டா மெத்து மெத்துன்னு வந்திருக்கு. உள்ளேயும் பாருங்க பஞ்சு மாதிரி இருக்கு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். கோகுலாஷ்டமிக்கான பிரசாதம் அவல் லட்டு குவிக்கா ரெடி பண்ணிட்டோம். நல்லா சாஃப்டா சூப்பரா அமைஞ்சிருக்கு. சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு.
ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அவல் நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம அதுல சேர்த்திருக்கிற தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுத்து நம்ம சேர்த்ததுனால நல்லா வாசனையாவும், கொஞ்சம் அந்த வாயில அந்த தேங்காய் வந்து கடிப்படுது. நம்ம வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கிற அந்த வேர்க்கடலை அதுவுமே சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. நம்ம இதுல பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், ஏலக்காய், குங்குமப்பூ எல்லாமே சேர்த்ததுனால அது எல்லாத்தோட ஃபிளேவரும் கலந்து நல்ல ஒரு கோவில் பிரசாதம் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. நம்ம சேர்த்திருக்கிற வெல்லம் வந்து கரெக்டா இருக்கு. நம்ம இன்னைக்கு 2 கப்பு வந்து கெட்டி அவல் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு 18ல இருந்து 20 லட்டு மீடியம் சைஸ்ல நமக்கு வந்திருக்கு. இந்த லட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா சூடாறினதுக்கு அப்புறம் ஒரு டப்பால போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 4-5 நாள் வரைக்குமே இது நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு பிரசாதம். வரக்கூடிய கோகுலாஷ்டமிக்கு கண்டிப்பா இந்த அவல் லட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. அவல்னா கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுல லட்டு பண்ணி நம்ம நைவேத்தியம் பண்ணும்போது நமக்கும் ரொம்ப திருப்தியா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.